இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக வந்து ஒரு மாயை உண்டு பண்றாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மீடியாக்களை வச்சு அவங்க வந்து அந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. தேர்தல் களத்தில் அதிமுக தான் வேகமாக கூட்டணி முடித்தோம், வேகமாக வேட்பாளர் அறிவித்தோம். திமுக கடைசி வரையில் கூட்டணியை சரியாக முடிக்கல. அவைக்காக நான் கூட்டணியில் பேசினேன் பார்த்தங்கிறது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. சிறுபான்மையர் ஓட்டு திமுக தான் என்று ஒரு மாயை திமுகவை அந்த மாதிரி அவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சிறுபான்மையருக்கு 5 ஆண்டுகளாக என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட அதிமுகவோட கொள்கை தனி. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு, கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கை. அதில் சிறுபான்மையர் பாதுகாப்பு எங்களுடைய கொள்கை. அவங்க வந்து விளம்பர அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இதே போல தான் 21 பண்ணாங்க. 21 இதே போலலாம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. கோயம்புத்தூரில் 10 மட்டும் இல்லை, இப்போ அவனாசியும் கிட்டத்தட்ட எங்கள் அருண்குமார் தான் மாவட்ட செயலாளர். 11 தொகுதி உறுதியாக அதிமுக கூட்டணி வெற்றி. இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு வளர்ந்து இருக்கு. இப்ப தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் சிறப்பாக இருக்கிறது. அதிமுகவுக்கு சாதகமாக அதிமுக ஆட்சியை செய்த திட்டங்களை மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். திமுக 5 வருஷமா எந்த திட்டமே செய்யல. அதையும் தேர்தல் சிறப்பா இருக்கு. ஆனா தேர்தல் களத்துல அதிமுக வேலை செய்யாம தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக வந்து முனைப்போட வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எல்லா தரப்புலையுமான ஒரு செட்டப், ஒரு நேரடி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்களே பேசும்போது செட்டப்னு சொல்லிட்டீங்க. இதுதான் செட்டப்பு. இது உண்மையாலுமே செட்டப் தான். அது வந்து ஒரு மாயை அப்படி உருவாக்குறாங்க. இன்னைக்கு தேர்தல் களத்தில் நாங்கள்லாம் களத்திலே இருக்கோம். அதிமுக முழுமையாக களத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஃபீல்டில் களத்தில் மக்கள் எங்களோட நல்லா இருக்காங்க. அதிமுக ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. திமுக வந்து ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மீடியாக்களை வச்சு அவங்க வந்து அந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. தேர்தல் களத்தில் அதிமுக தான் வேகமாக கூட்டணி முடித்தோம், வேகமாக வேட்பாளர் அறிவித்தோம். திமுக கடைசி வரையில் கூட்டணியை சரியாக முடிக்கல. நேற்றுங்க தான் கடைசி ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் அறிவித்தாங்க. ஆகவே அவங்க வந்து களத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு சேர்ந்த சில பேர்த்தை வச்சு பேச வைக்கிறாங்க, அதை பரப்புகிறாங்க. அதிமுக பொறுத்தளவுக்கு முழுமையாக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க. திமுக மேலே கடுமையான அதிருப்தியாக இருக்காங்க. இது களத்தில் தெரியுது. ஆகவே உறுதியாக எங்களுடைய தொண்டர்கள் எல்லா பக்கம் இருக்காங்க. கூட்டணி கட்சி சிறப்பாக இருக்காங்க. முழுமையாக அதிமுக வெற்றி உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வருது. நீங்களே சொல்றீங்க மக்களுடைய அதிருப்தி தென்படுதுன்னு சொல்றீங்க. கடுமையான கடந்த திமுக ஆட்சி காலத்துல கடுமையான அதிருப்தி மக்கள் மனதில் இருக்கு. அந்த அதிருப்தியை உங்க சைடு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்திருக்கீங்க? அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தெரியலையே களத்துல பார்த்தீங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ தொடர்ந்து அதிகமான ஆர்ப்பாட்டங்கள், அதே போல் கடைசியாக கூட பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துடைய தலைநகரில் நடத்தினோம். மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. கோயம்புத்தூர்லும் கூட பார்த்திங்கன்னா நானும் அண்ணாமலையும் கலந்துட்டோம். மிகப்பெரிய எழுச்சி, தமிழ்நாடு ஃபுல்லும் மிகப்பெரிய எழுச்சி. இந்த மாதிரி நிறைய ஆர்ப்பாட்டங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் மக்களுக்காக அதிகமான கொஸ்டின்ஸ், கவனிப்பு தீர்மானங்கள் நிறைய கொண்டு வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியாக இருக்கும்போது சரி, அந்த திட்டங்களை பூரா நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டம் வரல. அப்புறம் மற்றெல்லாம் தெரியும் சட்ட ஒழுங்கலை பற்றி. அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாது. கடுமையாக திமுகவை எதிர்க்கிறது மட்டும் இல்லை, மக்களுக்கு ஆதரவாக அதிமுக தான் இருக்குது. வந்து தாவேக்காவை உங்கள் அதிமுக கூட்டணியில் சேர்க்கறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணீங்க.
அப்போ எடப்பாடியார் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் கூட வந்து அவங்களுடைய கட்சி கொடியை எடுத்து சுற்றினாங்க. அது ஏன் அந்த கூட்டணி அமையாமல் ஏன் நழுவி போனது? என்ன பேசினார் விஜய்? ஏதாவது டீல் வச்சாங்களா? 70 தொகுதி துணை முதல்வர் அப்படிங்கிற பதவி எல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்களா? என்ன பிரச்சனை? எதனால விலகி சொன்னாங்க? தாவேக்காவை நான் கூட்டணியில் பேசினேன் பார்த்தங்கிறது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. கூட்டணிக்கே பேச்சு அந்த மாதிரி நடக்கலை. அவங்க வந்து கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப பயந்து போய் எடப்பாடியார் போகிற கூட்டத்தில் கொடி அப்படியே அவங்களாக அவங்க தொண்டர்களாக வந்து அசைச்சு பார்த்தாங்க, அதாவது பண்ணாங்க. ஆகவே எங்களுக்கு தாவேக்காவை சேர்த்தணுங்கிறது எல்லாம் கிடையாது. அதிமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி. அது மட்டும் 30 ஆண்டுகள் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம், பல்வேறு திட்டங்கள் கொடுத்துருக்கோம். அது புதிய கட்சி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா பொறுத்தளவுக்கு திடீர்னு வர்றாங்க, திடீர்னு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆகிறாங்க. 10 நாளாக அவர் எது என்ன ஒன்றுமே இல்லை, வெளியே வரல. திடீர்னு வந்து வேட்பாளர் வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு கணக்கிலே கிடையாது. அதனால் நாங்கள் அவங்களை சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக அற்புதமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். தேமுதிக என்ன ஈசா மகாசிவராத்திரி சமயத்தில் தேமுதிக அவங்களுடைய பொதுச்செயலாளர் டைமில் தான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. சத்குருவுக்கு நீங்கள் தான் அறிமுகப்படுத்துறீங்க, எல்லாம் பண்ணாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தவிட்டாங்க, திமுக கூட்டணிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நாள் இரவில் என்ன நடந்துச்சு? இல்லை அப்படி இல்லை, அது வந்து ஒரு பொதுவான நிகழ்ச்சி. பிரேமலதா வர்றது கூட எனக்கு தெரியாது. ஒரு எதர்ச்சியாக நடந்த நிகழ்ச்சி தான். நாங்கள்லாம் போயிருக்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. நான் வந்து என்னோடய தொகுதியில் தான் ஈஷா இருக்குது. நான் வருஷம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவேன். அந்த அடிப்படையில் போகும்போது அவங்க பிரேமலதா வந்தாங்க. அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, நட்படிப்படையில் பேசிகிட்டு இருந்தோம். அதே போல் அவங்க தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தாங்க. நாங்கள் வந்து கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பொதுச்செயலாளர் எல்லாமே நினச்சாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா சில எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். ஆகவே அன்னைக்கு வந்து ஒரு எதாச்சி நடந்தது அது. இப்போ தேமுதிக பொறுத்தளவுக்கு இப்போ அங்கே போய் சேர்ந்தங்காட்டி அவங்களுக்கு பலம் கிடையாது, எங்களுக்கு பலவீனம் கிடையாது. நாங்கள் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒன்றும் அந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி புதிய தலைவர் கிருஷ்ணசாமி அவங்க ஏற்கனவே உங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்லேயே அவங்களுக்கு சீட் கொடுக்க போக ஒரு தாட் இருந்துச்சு. அது ஏன் கடைசி நேரத்தில் அவங்கள வந்து புறக்கணிச்சுட்டு அவங்களால போனதுனால தென் தமிழகத்தில் அந்த சைடில் வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து அதிமுக கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இல்லை அப்படி இல்லை, அவங்க அவங்களும் நாடாளுமன்றத்தில் கூட கூட்டணியில் இருந்தார். அதே போல் அவர் வந்து கூட்டணியில் வரோன்ட்டு நான் முழுமையாக நினச்சேன், மாட்டுக்கருத்தில் பொதுச்செயலாளர் வரோன்னு நினச்சார். ஆனால் இதே போல் தான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்ற பட்சத்தில் எங்களுக்காக பணியாற்றிய அம்மா காலத்திலும் எடப்பாடியார்கிட்டையும் பணியாற்றி மக்களிடம் நல்ல பெயர் எடுத்துக்கூடிய சில வேட்பாளர்கள் இருக்காங்க, ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து சில இதில் வந்து தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி தான் அது வந்து போனதோடைய அவங்க எதிர்பார்ப்புகளை சில பூர்த்தி செய்ய முடியல. ஆகவே தென் மாவட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆகவே அந்த பக்கமெல்லாம் எங்களுக்கு வெற்றி உறுதி, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இருந்தாலும் நாங்கள் வந்து எந்த கூட்டணி கட்சியும் நாங்களாக அனுப்பலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க எதிர்பார்த்தது முழுமையாக பூர்த்தி. இன்னும் கொஞ்சம் பேசி இறங்கி வந்திருந்தால் அது முடிஞ்சிருக்கும். அதனால தான். ஆனால் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய தலைவர்கள் அங்கே வந்து தென் மாவட்டத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. புரட்சி எம்ஜிஆர் காலத்துலையும் அம்மா காலத்துலையும் எடப்பாடி காலத்துலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக அதிமுக இருக்குது, செல்வாக்காக இருக்குது. இல்லை இது வந்து உங்களுடைய கூட்டணியினுடைய ஓட்டு வங்கியினுடைய பலத்தை குறைக்கிறதுக்காக திமுக செஞ்ச சதின்னு நினைக்கலாமா? அவங்கள வந்து உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்புகளை உருவாக்க வச்சு உங்களை விட்டு வெளியே வச்சு அந்த தென் மாவட்டங்களான ஓட்டுகள், அந்த ஜாதிய ரீதியான ஓட்டுகளை அவங்கள்ட்ட வந்து பலத்தை குறைச்சிட்டோம்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணி உங்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி? இல்லை அவங்க ஏற்பாடு பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஏற்பாடு அந்த மாதிரி திமுக எல்லா பக்கம் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்து அங்கே பலம் குறையவே இல்லை, பலம் கூடியிருக்கு. அதே போல் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள்லாம் எங்க கூட இருக்காங்க. அதனால் அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. உறுதியாக நீங்கள் பாருங்கள், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அதிகமான தொகுதிகளை அதிமுக கூட்டணி வென்றெடுக்கும். அதே மாதிரியா சிறுபான்மையினர் ஓட்டு, இப்போ இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியலினர் ஓட்டு, இந்த எல்லா ஓட்டுகளையுமே திமுக குறை வச்சு களமடங்கிட்டு இருக்காங்க. அந்த இருதரப்பு ஓட்டுகளும் அதிமுகவுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு பரவலாக ஒரு பேச்சு. சிறுபான்மையர் ஓட்டு திமுக தான் என்று ஒரு மாயை திமுகவை அந்த மாதிரி அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சிறுபான்மையருக்கு 5 ஆண்டுகளாக என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ஆகவே எடப்பாடியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா
இன்றைக்கி ஹஜ் புனித பயணத்துக்கு போகக்கூடிய நிதி 6 கோடியை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு எல்லா பக்கம் நிறுத்துனாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த 6 கோடியே கொடுத்தாரு. அதுக்கு பின்னால் கோயம்புத்தூர் தான் நான் கூப்பிட்டு வந்து அதை 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தது அதிமுக ஆட்சி எடப்பாடியார். அதே போல் ஹஜ் புனித பயணத்துக்கு போகக்கூடிய அவர்களுக்கு ஹஜ் எல்லாம் கட்டி கொடுத்தோம் 15 கோடியில். அதே போல் கஜா புயலில் பார்த்திங்கன்னா இப்போ நாகூர் தர்காவில் வந்து கடுமையான பாதிச்சு, நான் தான் அங்கே இன்சார்ஜ் பார்த்தேன். அங்கே பாதிச்சு இந்த குளம், அந்த தர்காவில் இருக்கக்கூடிய குளம் வந்து பயங்கர டேமேஜ், அந்த சுவரெல்லாம். அதுக்கு உடனடியாக 4.5 கோடி ரூபா எடப்பாடியார் நேராக வந்து பார்த்து 4.5 கோடி பணம் ஒதுக்கி கொடுத்தாரு. சந்தனக்கூடு திருவிழாவுக்கு சந்தனக்கட்டை கொடுக்குறோம். அதே போல் நோன்பு கஞ்சிக்கு அதிகமான டன் அரிசி கொடுக்குறோம். இது எல்லாமே அம்மா அவர்கள் கொடுத்தாங்க, அதிமுக கொடுத்துருக்குது. அதாவது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் செஞ்சது நாங்கள் தான். கோவை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கபர்ஸ்தான் நான் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா மதிப்பெல்லாம் அமைச்சு கொடுத்தோம். ஆகவே அவருங்க வந்து அதிமுக எங்கள் உடல் நெருக்கமாக இருக்காங்க. திமுக அவங்களுக்கு எதுவும் செய்யலை, நாங்கள் செய்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட அதிமுகவோட கொள்கை தனி. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை என்பது தேர்தல் நேரத்துக்கு, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு. கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கை. அதில் சிறுபான்மையர் பாதுகாப்பு எங்களுடைய கொள்கை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வகுத்து கொடுத்துக்கிறேன். அது எடப்பாடியார் ஃபாலோ பண்ணுறார். கொங்கு மண்டலம் உங்களுடைய கோட்டை, அதிமுக கோட்டை. கடந்த எலெக்ஷன்லேயே 10க்கு 10 ஜெயிச்சு அடிச்சுட்டு வந்தீங்க. இந்த தடவை எப்படி இருக்க போகுது? திமுக சைடில் இருந்து அவங்களுடைய தளபதியாக செந்தில் பாலாஜி இறக்கியிருக்காங்க. அவங்க வந்து நாம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும், வீதிக்கு வீதியே ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தேர்தல் களத்தில் எப்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அவங்க வந்து விளம்பர அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இதே போல் தான் 21 பண்ணாங்க, 21 இதே போலலாம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. கோயம்புத்தூரில் 10 மட்டும் இல்லை, இப்போ அவனாசியும் கிட்டத்தட்ட எங்கள் அருண்குமார் தான் மாவட்ட செயலாளர். 11 தொகுதி உறுதியாக அதிமுக கூட்டணி வெற்றி. ஆகவே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு 50 ஆண்டுகள் அது வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா திட்டங்களும் இங்கே நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக. அம்மா இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது முழுமையாக நான் தான் அது முயற்சி பண்ணி அந்த திட்டங்களை போல கொண்டு வந்தேன். ஆகவே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் எது நடக்காது. 5 வருஷம் அவங்க எதுவுமே பண்ணல. உங்களுக்கெல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். நம்ம வந்து அவனாசி ரோடு பாலம் முழுமையாக நாங்கள் நிதி ஒதுக்கணும், 52% முடித்தோம். அது திறந்து வச்சுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொய்யா பேசியிருக்காங்க. இன்னும் கூட எங்களுக்கு என்ன வருதுன்னா, பத்திரிகைகள் அதை நல்லா வெளிப்படையாக கொண்டு வரணும். அது எங்களுக்கு பெரிய வருத்தம். நிறைய பத்திரிகைகள் அதை வெளிப்படையாக சொல்கிறதில்ல. உக்கோட பாலம், இவ்வளோ கோயம்புத்தூரில் பாலம் வந்து தான் யார் காரணம்? மனசாட்சி தொட்டு மற்றவங்க சொல்லணும். இத்தனை பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாநகராட்சி ஒரு க்ளீன் பண்ண மாட்டேங்கிற ஒரு விசச்செடி முளைச்சிருக்கு, முள்ளு முளைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்த திட்டங்களை கூட சரியான முறையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. இன்னும் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை மேம்பாடு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம். எல்லா பில்டிங், கமிஷனர்ஸ் பில்டிங் கட்டி கொடுத்தோம், கலெக்டர்ஸ் கட்டி கொடுத்தோம், எஸ்பிஎஸ் கட்டி கொடுத்தோம். அரசு மருத்துவமனையெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியவே யாருக்கு நிறைய பேர் தெரியறதில்ல. இறுதி அறுவை சிகிச்சை நம்ம தான் கொண்டு வந்தோம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நம்ம தான் கொண்டு வந்தோம். கேன்சருக்கு மட்டும் 25 கோடிக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தோம். கேத்லாப்னு ஒரு 6 கோடிக்கு மிஷின் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் சரித்திரம். எங்களுடைய மக்களை பாதுகாக்க, உயிர்களை காப்பாற்ற, சிகிச்சை நல்ல முறையில் கொடுக்க இதுக்கெல்லாம் சென்னை போயிட்டு இருந்தாங்க. இங்கேயே கொண்டு வந்தோம், சிகிச்சை கொண்டு வந்துருக்கிறோம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். 6 புதிய கல்லூரி கொண்டு வந்துருக்கிறோம். 6 புதிய கல்லூரி எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடையாது. 6 புதிய கல்லூரி 2000 ரூபா ஃபீஸில் படிக்கிறாங்க. ப்ரைவேட் காலேஜில் 30,000 ரூபா ஃபீஸு. கிட்டத்தட்ட 6 தாலுக்கா பிரித்து போட்டிருக்கிறோம். எல்லாமே இந்த கேஜி தேட்டருக்கு பக்கத்தில் ஒட்டுக்கா போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 6 தாலுக்கா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தாலுக்கா, மதுக்கரை தாலுக்கா, கிணத்துக்கடவு தாலுக்கா, ஆனமலை தாலுக்கா, அன்னூர் தாலுக்கா என்று எல்லா பக்கம் தாலுக்கா கொண்டு வந்திருக்கோம். ஆக மக்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அத்திக்கடவு வனாஸ் திட்டமெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக 70 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க. அதாவது அம்மா இருக்கும்போது ஜீவா போட்டாங்க. தொடர்ந்து எடப்பாடியார்கிட்ட போய் பேசும்போது கூட சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் செய்யணும், நீங்கள் தான் ஒரு விவசாய முதலமைச்சர். நான் தான் போய் பேசினேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பேசினேன். நம்ம இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர். அப்போ என்னென்னா, தம்பி மத்திய அரசில் கொஞ்சம் பணம் வாங்கி நம்ம செய்யலாம். ஆனால் இப்படியே தான் போயிடுச்சு. மத்திய அரசில் மாநில இப்போ இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்காரர் வந்து இப்படியே வந்து ஒரு எல்லாமே எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும், நீங்களே நிதி ஒதுக்கி வேணும். முழுமையாக நிதி ஒதுக்கி அதை நிறைவேற்றி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள்.
தீவிரவாத திட்டத்துக்கு வேறு யாருமே சொந்தம் கொண்டு வர முடியாது. முழுமையாக அதிமுக எடப்பாடியார் தான். இன்றைக்கி பார்த்தா அது வந்து 90% நாங்கள் முடித்தோமே, 10% முடிக்கிறதுக்கு 4 வருஷம் பண்ணிட்டாங்க. ஆகவே எந்த திட்டம் தெரில, நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக முடிக்கல. இன்னும் அந்த வெஸ்டர்ன் பைபாஸுக்கு நான் தான் நல்லா எடுத்து கொடுத்தேன், அதை முழுமையாக முடிக்கல. ஆகவே இது இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் அதான் சொல்கிறேன். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக எடப்பாடியாக இருக்கும்போது 5 ஆண்டுகளில் அதிகமான திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். கூட்டணியில் ஒதுக்கி பிஜேபி வந்து கோவையில் வந்து 2 தொகுதி கேட்டாங்க. ஒன்று வானதிக்கு, இன்னொன்று அண்ணாமலைக்கும் கேட்டாங்க. ஆனால் வந்து அதிமுக வந்து ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க. அதனால அண்ணாமலை போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது இது வந்து அவர் அண்ணாமலையே பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அண்ணாமலைக்கு வந்து அந்த மாதிரி இப்படி கேட்டாருன்றல, அவர் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு எல்லா மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். அவர் எது கேட்டாலும் வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து அதில் இதே கிடையாது, ரோலே இல்லையே. ஒதுக்கீடில் ரோல் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது எந்த கூட்டணி பேசும்போதுமே வந்து ஒரு தலைவர்களை சொல்லி இவ்வளவு சீட்டுன்னு கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்க போகிறதில்ல. மொத்தமாக எவ்வளோ சீட்டுன்னு சொல்லி தான் கேட்டாங்களோ இல்லையா. அதில் வந்து யார் யார் முடிவு பண்ணுறது அந்த கட்சி முடிவு பண்ணோம். இப்போ எங்கள் கட்சியில் நாங்கள் முடிவு பண்ணுவோம், அங்கே அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது நமக்கு சம்மந்தம் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமில்லை, அவர் எங்கே வேணாலும் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர் நடத்திட்டு இருக்காங்க. அவர் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். அவங்க கூட அவரே பதில் சொல்லிட்டார் அதுக்கு. ஆகவே அண்ணாமலை பொறுத்தளவுக்கு நாங்களும் எப்போ புறக்கணிக்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி அவங்கள புறக்கணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுறாரு அப்படிங்கிறதுக்காக தெற்கு தொகுதியை விட்டுட்டு நம்ம வந்து வடக்கு தொகுதியை வந்து பிஜேபிக்கு கொடுத்தோமா? என்ன காரணம்? இல்லை, அதாவது அண்ணாமலை வந்து இங்கே எப்படி வந்து நிற்கிறார் தெரியல, அந்த தகவல் எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து தெற்கு தொகுதியில் வந்து அவர் நிற்கிறது ஓரளவுக்கு தெரிய வர்ற சமயத்தில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபர் அங்கே நிற்கணும். அந்த வகையில் கிட்டத்தட்ட 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு முன்னாடி சொந்த தொகுதி அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கு. அவர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கார். அதுக்கு முன்னாடி மாநகராட்சி டவுன் பிளானிங் சேர்மனாக இருந்தார். மக்களிடம் நற்பதவி பெற்றவர். நான் கொண்டு வந்த நிறைய திட்டங்களுக்கு என்னோட உறுதுணையாக இருந்து அதிகமாக திட்டங்கள் வர காரணமாக இருந்தவர். ஆகவே மக்களிடம் நன்கு அறிமுகமானவர். ஒரு சாதாரணமாக நடந்து போய் ஸ்கூட்டரில் போய் மக்களை சந்திப்பார். அவர் எளிமையானவர். ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் எங்களதில், மிக ஸ்ட்ராங்கான. அதனால் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். கோவை இந்த ஏரியாவில், கொங்கு மண்டலம் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்களுடைய புழக்கம் எப்படி இருக்கு? போதைப் பொருட்கள் கோவையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது காவல்துறை கட்டுப்பாடாக இருந்தது, பணியாற்றினாங்க, மக்களுக்காக பணியாற்றினாங்க. போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது. அதே போல் எடப்பாடியாக இருக்கும்போது அதே போல் தான் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. அப்போ கூட நம்முடைய ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷனாக வந்து பரிசு வாங்கினாங்க. அப்படி வந்து போலீஸ் சுதந்திரமாக நம்ம வந்து செயல்பட வச்சோம். அவங்க நல்லா நடவடிக்கை எடுத்தாங்க மக்களுக்கு. அப்படி இப்போ அப்படி இல்லையே. இன்றைக்கி போதைப் பொருள் மிக கடுமையாக இருக்குது. அதாவது இது வந்து நான் அரசியலுக்காக சொல்ல, கண்டிப்பாக போதைப் பொருள் ஒழித்தே தீர வேண்டும். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள்லாம் கெட்டு போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் வரல வந்துச்சு. அது கண்டிப்பாக ஒழிச்சே தீரணும். எடப்பாடியில் வந்து அது தீவிர நடவடிக்கை எடுப்பார். எடப்பாடி முதலமைச்சரானது. அப்போ திமுக கூட நீங்கள் வந்து இணக்கமாக இருக்கிறதுனால தான் உங்கள் மேலே வந்து வழக்கு கேஸுகள் எதுவுமே போடாமல் உங்களை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் வந்து அமலாக்கத்துறை சொன்னதுனால தான் கோர்ட்டில் வந்து ஒரு இது பண்ணி கொடுத்து ஒரு இதாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலான என் மேலே எத்தனை வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலேயே அதிமுகவில் என் மேலே தான் அதிகமான வழக்கு. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மாவை விட அதிகமான வழக்கு என் மேலே தான். நான் எல்லாமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தின் வாயிலாக அதை பூரா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை போட்டதே தப்புன்னு சொல்லி போட்டு நான் போராடிட்டு இருக்கிறோம். ஒரு வழக்கு கூட நான் உச்சநீதிமன்றம் வரையில் போய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெயிச்சிருக்கிறேன். அதிகமான வழக்குகள், அதிகமான ரைடு என் வீட்டில் தான் பண்ணாங்க. 3 தடவை யாருக்குமே ரைடு இல்லை. பூரா எங்கள் அம்மா எல்லாம் வயசானவங்க, அவங்கெல்லாம் வந்து எந்திரிக்கவே முடியல. அப்போ பேக்கில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சர்ஜரி. அவங்களெல்லாம் அதில் கட்டில் நகர்த்தி எங்கள் குடும்பத்துக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு 200 இடத்துக்கு மேலே ரைடு பண்ணி எங்களுடைய யார் யார் பழங்கள் அவங்களுக்கெல்லாம் மோசமான, மிக மோசமான சூழ்நிலை உருவாக்கி கடுமையான
அது தவறான நடவடிக்கை. நான் வந்து இருக்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 143 விருது வாங்கியிருக்கோம், எல்லாம் சரியாக பண்ணியிருக்கோம், சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணியிருக்கிறோம். ஆனால் திமுக முழுமையாக பழிவாங்க நடவடிக்கையில், ஏன்னா எடப்பாடியாரோட இருந்து நான் தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது முழு சப்போர்ட்டை நானும் தங்கமணி தான் பண்ணோம். அந்த அடிப்படையில் என்னை முழுமையாக பழிவாங்கினாங்க. நீங்கள் கேட்குற பதிலே வந்து தப்பான பதில். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, யாரும் பேச மாட்டாங்க. அதிகமாக நான் தான் பாதிச்சிருக்கிறேன். இதுவரையில் வழக்குகள் கடுமையாக இருக்குது. அது பூரா நீதிமன்றத்தில் போய் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டது. இதுவரையில் அதிகமாக விஜிலன்ஸை நீதிமன்றத்தில் இழுத்து விட்டது நான் தான். அதாவது அதிகமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இங்கேயும் எல்லாமே நீதிமன்றத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறோம், அத்தனை வழக்குகளையும். ஆகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இவங்க தப்பான அன்னைக்கு இது பண்ணாங்க. அப்போ எல்லாமே இவங்க போட்டு எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க இன்றைக்கி. ஆகவே எல்லாமே நீதிமன்றத்தில் சந்திச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இவர் வந்து செங்கோட்டையன் வந்து முயற்சி பண்ணாங்க. எல்லாம் பல பிரிவாக கட்சி பிரிவு இருந்தது செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனை பிரிஞ்சு போன ஒன்றிணைத்து அந்த இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. இப்போ அவரை நீக்குனது உங்களுக்கு பாதிப்பை உருவாக்குமா? இல்லை, கட்சி பிரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதே தப்பான விஷயம். அதிமுக வலுவாக இருக்குது எடப்பாடி தலைமையில். இன்றைக்கி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அதுவே வந்து எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பேசுவோம் வருவோம். அவர் வந்து செங்கோட்டையன் மேலே வந்து எடப்பாடியார் எல்லாருமே பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடைசி வரையில் சில காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையில் அவர் நம்ம கூட இருந்தார். நாங்களும் அது கடைசி வரையில் அவர் இருக்கணும்னு நினச்சோம். அவர் வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவர் போயிட்டார். அது நீங்கள் அவர் தான் கேட்கணும். ஆகவே இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே வந்து கட்சி வந்து இப்போ யார் தனிப்பட்ட நபர் கட்சிக்கு விட்டு விலகி போனாலும் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. தனிப்பட்ட நபருக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை, கட்சிக்கு தான் முக்கியத்துவம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அடுத்து அதிமுகவில் தொண்டர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தான் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது. அதை எப்படி பேசுறீங்க? இது பத்திரிகையில் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க, நிறைய திமுகவுடைய இது கூட வேலை நிறையா இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் எடப்பாடியாரை கொண்டு வந்து பொதுச் செயலராக்கணும், முதலமைச்சராகணும், எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கோம். எங்கள் ஒற்றுமையை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விதத்தில் இது பண்ணி எங்களெல்லாம் பிரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். அதிமுக அவர் வந்து ஒரு எளிமையான தலைவர், சாதாரணமாக இருந்து எங்களெல்லாம் நல்லா ஒற்றுமையாக அரவணைச்சு போயிட்டுருக்கிறோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உரிய முக்கியத்துவம் இருக்குது. ஆகவே அப்படி தனிப்பட்டலாம் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கலை அப்படின்னு திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய அரசை எப்படி வந்து இது சம்பந்தமாக நீங்கள் வலியுறுத்தினீங்களா? இந்த பிரச்சனை எப்படி கையாள போகுது? மத்திய அரசு வந்து எடப்பாடியார் உடனடியாக அந்த திட்டம் வேணும்னு கேட்டாங்க. நானும் என்னுடைய சார்பில் நானும் நேராக போய் டெல்லி போய் மனு கொடுத்துட்டு வந்தேன். எடப்பாடியார் உத்தரவுக்காங்க. அதாவது அவங்க புறக்கணிக்கலை, இவங்க வந்து சரியான முறையில் ஃபைல் அனுப்பலை. ஒரு திட்டம் என்றால் ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்பும்போது ஒரு கொரிஸ் கேட்பாங்க. அது நிவர்த்தி பண்ணக்கூடிய கடமை அதிகாரிகளுக்கு அந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. இவங்க 2011 பாப்புலேஷன் போட்டு அனுப்புனா எப்படி வந்து சரியாக வரும்? இப்போ 2026, இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷனை போட்டு அனுப்பும் பொழுது சரியாக இருக்கும். இதை எப்படி இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இதை அறிவித்தது எடப்பாடியார் தான். 3 கோடி ரூபாய் ஜெயிக்கா ஒன்று நிதி நாங்கள் ஆரம்பட்ட செடி நிதி ஒதுக்கியிருக்கிறோம். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததும் கண்டிப்பாக பாரத பிரதமர் கேட்டு நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் கொண்டு வருவோம், மதுரைக்கும் கொண்டு வருவோம். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தேஜா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரும் சரி அமித்ஷாவும் சரி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது எப்படி ஆட்சி அமைகிறது? தேஜா கூட்டணி ஆட்சி தான் அமையுமா? அது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதாவது அண்ணன் நயினா நாயுடு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது அதிமுக தலைமையில் தான் இங்கே கூட்டணி ஃபஸ்ட்டு. மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா பெரிய கட்சி, இங்கே அதிமுக தான் பெரிய கட்சி. எங்கள் தலைமையில் கூட்டணி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும். அவங்களாம் உறுதுணையாக இருப்பாங்க. எடப்பாடி முதலமைச்சராக வருவார். தொண்டாமுத்தூரில் இந்த தடவை போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டாமுத்தூரில் வெற்றி வாய்ப்பு எப்படி? கடுமையாக இருக்குன்னு சொல்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. மக்களை கேட்டாலும் அது சொல்லிடுவாங்க. மக்களுக்கே போட்டி இருக்குது. போட்டியில் இருக்கிற அந்த வேட்பாளர் இருக்கிறாரே யாருக்குமே மக்களே ஒன்று சரி எப்போவுமே பார்த்ததே இல்லை. இப்போ ஆகவே தொண்டாமுத்தூரை பொறுத்தளவுக்கு என்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன்.
அவர் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவினாசி தொகுதியை வந்து பிஜேபிக்கு விட்டு கொடுத்துட்டோம். அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி எந்த கட்சி நிர்வாகிகளுமே அதிமுக அங்கே போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக வந்துச்சு. இல்லை அப்படி இல்லை, நான் கூட உங்களுக்கு தொலைபேசியில் பேசினேன். அப்புறம் அவர் சன்னு கூட இருந்தார். அவர் மேலே வந்து இப்போ நாங்கள் பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான். அப்புறம் அவரே வந்து அவங்க சன்னுக்கு தான் இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்கணுன்னாங்க. அவங்க சன்னுக்கு பெரிய வாய்ப்பாக கொடுத்தோம். பார்த்திங்கன்னா கடந்த முறையும் கூட பார்த்திங்கன்னா 2 முறை இங்கே கோயம்புத்தூர் தான் இங்கே வந்து அவனாச்சியில் தனபாலன சட்டமன்ற உறுப்பினராக நான் தான் முழுமையாக இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் கொடுந்தெல்லாம் இருந்தேன். வெற்றி பெற வச்சோம். எடப்பாடியார் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, அம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ கூட இந்த முறையும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சன்னுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் தான் சொன்னார். அந்த அடிப்படையில் நேராக வந்து பார்த்து பேசினார். அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த முறை உள்ளே இருக்கிறவங்க ஒரு வாய்ப்பு எனக்கு கேட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து அந்த பக்கம் அவருடைய சொந்த ஊர் பக்கம் வாய்ப்பு தரச்சு சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்கு பொதுச்செயலாளர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் அவசரப்பட்டு அந்த தம்பி வந்து அப்படி போயிட்டார். இன்றைக்கும் நாங்கள் தனபாலில் அவர் கூட மதிக்கிறோம். அவனாசி கூட இன்னைக்கு கூட்டணிக்கு போனங்கிறது தான். இப்போ எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருந்தால் இங்கே நாங்கள் லோக்கலில் நிறைய பேர் வாய்ப்பு 10 வருஷமாக எங்களுக்கு லோக்கலில் யாரும் நிற்க முடியல. அந்த அடிப்படையில் தான். அதனால் அவர் என்றைக்கும் ஒதுக்க மாட்டோம். அவருக்கு எங்களுக்கு ஒரு மேலே இன்றைக்கும் எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது. ஒரு மூத்த தலைவர் தான், மாற்றுக்கிறதுல கிடையாது. அப்போ தேர்தல் அறிக்கையில் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு தரோம்னு சொல்லியிருக்கீங்க, 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் திமுகலாம் அதே இது பரிசு பொருள் இலவச இது வாஷிங் மிஷின் அது இதுன்னு தகவல் சொல்லிட்டு 8,000 ரூபாய் பரிசு கூப்பன் தரதா சொல்லியிருக்காங்க. அதுதானே இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு டாப்பிக்காக வந்திருக்கு. நீங்கள் என்ன? அதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 10,000, ஒரு குடும்பத்துக்கு 10,000, அதே போல் நம்முடைய ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு 2,000, திமுக 1000 கொடுத்தாங்க. திமுக 1000 கூட சொல்லிட்டு எப்போ கொடுத்தாங்க? 28 மாதம் கழித்து தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி கொடையாளர் நிதின்னு சொல்லி போட்டு 1000 3000 போட்டுக்கிறவங்க 28 மாதத்துக்கு சேர்த்து 28,000 ஒரே அக்கௌண்ட்டில் போட்டிருக்கணுமில்ல. இது தேர்தலுக்காக. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியிலே கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றுறவங்க, 10% நிறைவேற்றிருக்காங்க. ஆகவே திமுக சொன்னால் செய்ய மாட்டாங்க, அண்ணா திமுக சொன்னால் செய்யும். எடப்பாடியார் இன்றைக்கி அறிவித்திருக்கார், அண்ணா திமுக அறிவிச்சிருக்குது. அந்த திட்டங்கள்லாம் வரும். எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் தெளிவாக போய் சேர்ந்துருச்சு. அதாவது மக்கள் அண்ணா திமுக வாக்களிப்பார்கள். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. திமுக என்ன சொன்னாலும் அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்புறம் தேர்தலில் வந்து வாரிசு அரசியலை பற்றி நம்ம எடப்பாடியார் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதிமுகவுடைய அவங்களுடைய பையனுடைய மிதுனுடைய அதிகாரம் வந்து அதிகமாக செலுத்தப்படுகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாம் தவறான செய்தி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. யாருமே மற்றவங்கெல்லாம் வந்து அவர் இதுவரை யாருமே அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு அது தெளிவாக இருக்கார். அந்த மாதிரி சூழ்நிலை அதிமுக கிடையாது. அது தவறான செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அடுத்து யார்? அந்த கேள்வியே பில்லையே. ஏன்னா திமுக அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்காங்க. இப்போ வந்து பொதுச்செயலாளர் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒற்றுமையாக போயிட்டுருக்கிறோம், கூட்டணி அற்புதமாக அமைச்சிருக்கிறோம். அதிமுக வலுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடி தலைமையில் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அவர் போட்டி போடணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அந்த அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கு தடுத்தது அதிமுகவா இல்லை பிஜேபி? இல்லை, அப்படி இல்லை. அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் போட்டியோன்னு சொல்லி எங்கே சீட் கேட்டாலும் அவங்க கொடுத்துருப்பாங்க பிஜேபி. எனக்கு தெரிஞ்சது அப்படி தான். அதிமுக வந்து மற்றவருடைய கட்சியில் கூட்டணி கட்சியில் போய் அவங்களுடைய கட்சி பற்றி நாங்கள் தலையிட மாட்டோம். எங்களுக்கு ரோலே கிடையாது. அவங்க முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இவர் போட்டிடுவான்னு எங்கள்கிட்ட சீட்டு எந்த கட்சி கேட்க மாட்டாங்க. இத்தனை சீட்டு அலாட்மெண்ட், இவ்வளோ சீட்டு அந்த கட்சிக்குன்னு சொல்லி நாங்கள் அலாட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதோட எங்கள் ரோல் முடிஞ்சிருது. இது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை மேல் எல்லாரும் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கோம். நானும் வச்சுருக்கேன், எங்கள் பொதுச்செயலாளர் வச்சுருக்காரு. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலினை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க. அதிமுக பொறுத்தளவு யாரையும் தரக்குறைவாக நாங்கள் பேச மாட்டோம். அந்த மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வளர்க்கலை. இது பண்ணுறது போல் திமுக தான். ஆகவே நாங்கள் எப்பவுமே யாரையும் தரக்குறைவாக மரியாதை நாங்கள் பேச மாட்டோம்.